கங்காராம், ஒரு பெண்ணை கடத்திக்கிட்டு வந்திருக்கிறியே, இதுவா வீரம்? எங்கடா உன் வீரம்? எங்கிட்ட காட்டுறா. முதல்ல உங்க 2 பேர்ல யார் உண்மையான சிங்கமுத்துன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். மரியாதையா சொல்லிடுங்க. நான் தான்டா உண்மையான சிங்கமுத்து. போய் நீ போலி சிங்கமுத்து. கங்காராம், இவன் தான் போலி. இவனை நம்பாதே. 2 பேர்ல யார் உண்மையான சிங்கமுத்துன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். இந்த 2 பேர்ல உன் புருஷன் யாரும் நீயே முடிவு பண்ணு. இந்த துப்பாக்கி போலி சிங்கமுத்துவே உன் கையால நீயே சுட்டு தள்ளு. இன்னும் உயிரோட தான் இருக்கிறியா? சத்தியத்துக்கு சாவு கிடையாது. அப்போ சிங்கமுத்து உன் வயித்துல பிறந்த பிள்ளையா? சிங்கமுத்துவா? யாரது? பெத்த தாயே பிள்ளைய யாருன்னு கேட்கிறான். நான் சொல்றேன், சிங்கமுத்து யார் தெரியுமா? உன் கற்பத்துல உருவான போதே நான் அழைக்க நினைச்சேனே, அந்த அவமான சின்னம். இல்ல, அது நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்ட தன்மான சின்னம். அதனாலதான் அவனையும் என்னையும் உங்களால அழிக்க முடியல. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. சிங்கமுத்து உன் பிள்ளை தானே? இல்ல. அப்படின்னா உன் பிள்ளை யார்? என் பிள்ளைன்னு ஏன் பிரிக்கிறீங்க? நம்ம பிள்ளைன்னு சொல்லுங்க. யாரு நீ? நம்ம பிள்ளை எங்க இருக்கிறான்? தெரியாது. போறியா இல்லையா? முடியாது. இவளை கட்டி தண்ணீரை தள்ளிட்டு கழுத்த மரத்துல கட்டுறா. என்ன செய்தாலும் என் மகனை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். ஏண்டா நிக்கிறீங்க? நீ சொன்னபடியே நான் நடிச்சிட்டேன். முதல்ல எங்க அம்மா விடுதலை செய்யணுமா? அந்த பக்கம் போங்க.
ஐயோ, சிங்கமுத்து, நீ சுட்ட குண்டு இவன் நெஞ்சில பாயிலடா, என் நெஞ்சில பாய்ச்சிருச்சுடா. எந்த மாங்கல்ய பாக்கியத்துக்காக இவர் காலில் விழுந்து நான் கெஞ்சி அழுகணும், அந்த மாங்கல்ய பாக்கியத்தை நீ என்னம்மா சொல்றீங்க? அதை விட பெரிய கொடுமை, பெத்த தகப்பனை பிள்ளையே சுட்டுக் கொள்ற காரியம். அம்மா, இவரு தாண்டா உங்க அப்பா? இல்ல, ஒரு உயிரை காப்பாத்துறங்கிறதுக்காக நீங்க போய் சொல்றீங்க. இல்ல, ஆண்டவன் மேல ஆணையா சொல்றேன், இவரு தாண்டா உன் தகப்பே, உன் அப்படின்னா என்ன பெத்த தாய் இந்த கொள்ளக்கார கங்காராமோட மனைவியா? நான் இவருடைய மனைவிங்கிறது மட்டும்தான் உண்மை, உன்னை பெத்த தாய்ங்கிறது பொய்யடா. நான் சொல்ல போறது நீ நம்ப மாட்டேன், நீ யாருமே நம்ப மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் உண்மையை சொல்றதுக்கு நேரம் வந்துருச்சு. பல வருஷங்களுக்கு முந்தி திருவிழாவுக்கு போன இடத்துல தனியா நின்று அழுதுகிட்டு இருந்த உன்னை எடுத்துக்கிட்டு வந்து வளர்க்க. திருவிழா அங்கதான் என் பிள்ளை என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். அந்த பிள்ளைதாங்க இந்த சிங்கமுத்து. இவன் கழுத்துல கிடந்த டாலர் இதுதான். அப்போ சிங்கமுத்து என் மகனா? ஆமாங்க, உன் வயசுல பிறந்த பிள்ளை எங்க? அதே திருவிழாவில்தான் என் மகனை ஆத்துவெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. இல்ல, உன் மகன் சாகல. என்ன, என் மகன் சாகலையா? அவன் இங்கே இருக்கிறான். இல்ல, என் மகன் இருக்கான. எங்க இருக்கா? அது ஒதுக்கிறாரே இன்ஸ்பெக்டர் தேவராஜ், அவன் தான் உன் மகன். தேவராஜ் என் மகனா? தேவராஜ் அதே வச்சோம். தேவராஜ் என் மகனே. தேவராஜ் தேவராஜ் தெரியுதா? நல்லா தெரியுது. நான் உங்க அப்பவே சந்தேகப்பட்டேன்ப்பா. தேவராஜ், நீ என்ன அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு எனக்கு அருகதை இல்லப்பா, எனக்கு அருகதை இல்லை. நான் செஞ்ச பாவங்களுக்கு பலனாத்தான் என் பிள்ளையே என்ன சுட்டுக் கொள்ளும்படி ஆயிடுச்சு. என் பிள்ளையே என்ன சுட்டுக் கொள்ளும்படி ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. இல்ல இல்ல, நான் உன்னை மன்னிக்க கூடாது. நீங்க எல்லாரும் தான் என்ன மன்னிக்கணும். நீங்க எல்லாரும் தான் என்ன மன்னிக்கணும். நிரபராதியான நீ இப்ப நான் ஒத்துக்கிறேன். இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் நான் தான் தகப்பன். இவங்க ரெண்டு பேருக்கும் நான் தான் ஒரே தந்தை. ஒரே தந்தை.